சிஜேபி விசஸ் பிஜேபி நார்த் இந்தியானா தமிழ்நாட்டில் சிஜேபி விசஸ் டிவிகே. யாருங்க அந்த விஜய்? எனக்கு விஜய் யாருன்னே தெரியாது. அப்படி என்ன பிடிச்ச அவ்வளோ கோடி பேர் காட்ட வெளியில். ஸோ டிவிகே கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நாங்கள் செக் பண்ண போகிறோம். ஃபெசிலிட்டிஸில் எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிஷன்ஸில் எப்படி நாங்கள் செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு நல்லா இருந்தாங்கன்னா வாழ்த்து சொல்ல போகிறோம். இல்லைன்னா அதுக்கு உண்டான விளைவு டிவிகே கவர்மெண்ட்டுக்கு பயங்கரமாக இருக்கும்னு சிஜேபி பிரசிடென்ட் அபிஜித் தீப்கே டிவிகே கவர்மெண்ட்டுக்கு எதிராக சவால் விட்டுருக்காரு. ஸோ உங்களுக்கே தெரியும், சிஜேபியோட ப்ரொடெஸ்ட் வந்து ஒரு விக்ட்ரி, ஒரு பயங்கரமான விக்ட்ரி எல்லாருமே கொண்டாடினாங்க. எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும் தான் அவங்களுக்கு குறிக்கோள். ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. இதுக்கடையில் லாஸ்ட் வீக் வந்து டிவிகே கவர்மெண்ட் இருந்து ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே சிஜேபி ப்ரொடெஸ்ட்டுக்கு ஆதரவாக போகக்கூடாது. அதே மாதிரி லெஃப்ட் விங் ஸ்டூடெண்ட்ஸ் விங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, லெஃப்ட் யூத் ஸ்டூடெண்ட்ஸ் விங்குன்னு, அதுக்கு யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, சேரவும் கூடாது. அப்படி சேர்ந்தால் விளைவு மோசமாக இருக்கும்னு டிவி கவர்மெண்ட் சார்பாக ஒரு நோட்டீஸ் வந்திருந்தது. அதுக்கு எதிராக குரல் வந்து சிஜேபியிலிருந்து ஒன்று வந்திருக்கு, விஜய்னா யாருன்னே தெரியாது அப்படின்னு. டிவிக்கு நீட் வேண்டாங்குது, சிஜேபி நீட்டு சரி நடத்துங்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே உண்டான அந்த புரிதல் வெவ்வேறையாக இருக்குது. ஸோ டிவிக்கே இப்போன்னு இல்லை, நாளைக்கு இல்லை, எப்போவுமே சிஜேபியோட அலைன்ஸ் வைக்க மாட்டாங்க. ரெண்டுமே வெவ்வேறு கொள்கையாக இருக்குது. உத்தரப்பிரதேசில் இப்போ தான் நம்ம சிஜேபி தலைவர் அவர்கள் அபிஜித் தீப்கே எக்ஸ்போஸ் ஆனார். அவருடைய ரெண்டாவது போராட்டம் என்னன்னா, ஒரு ஸ்டேட்ஸ்லேயும் இருக்கிற ஒரு ஸ்கூல்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் போய் ஸ்கூல் நல்லா இருக்கா, சாப்பாடு நல்லா இருக்கா, டீச்சர்ஸ்லாம் நல்லா சொல்லித்தராங்களா, பாத்ரூம் நல்லா இருக்கா, ஃபெசிலிட்டி நல்லா இருக்கா, சாப்பீஸ் ஒழுங்காக எழுதுதா, டஸ்டர் ஒழுங்காக அடைக்காதா அப்படின்னு தான் வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா இருக்கே, என்னடா குத்த சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிச்சுக்கிச்சு என்னடா குறை சொல்லலாம் அப்படின்னு 10-15 மீடியா பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. வெளியே வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க, கீழே வந்து உட்காந்துருக்கிறாரு, சின்ன சின்ன பசங்களோட பேசிகிட்டு இருக்காரு. அப்படி பேசும்பொழுது, தம்பி என்னப்பா அப்படின்னு சொல்லி பேசும்போது, சார் நான் வந்து இந்த ஸ்கூல் இல்லை, நான் வந்து வெளி ஸ்கூலு, என்னை வந்து லீவு போட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் வளரிட்டான். பயங்கரமான எக்ஸ்போஸு, செம்மையான ஷாக்கிங் மூமெண்ட் அவருக்கு. என்ன பண்ணியிருக்கானுங்க, இந்த காங்கிரஸ் அப்புறம் அந்த இதில் லெஃப்ட் விங் பார்ட்டிஸ்லாம் இருக்காங்களே, செட்டப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு. அந்த செட்டப்பில் தலைவர் பயங்கரமான எக்ஸ்போஸ் ஆகிட்டார். இந்த மாதிரி மண்டை தலை அடிச்சுட்டு போயிட்டாரு. விரட்டி அடித்து ஓட விட்டாங்க. எப்பா நீ நல்லவன் நினச்சேன், ஆனால் உன்ன மாதிரி கேடு கட்டத்தாலும் இந்த உலகத்தில் எவனுமே இல்லை. சரி, இங்கே வேலைக்காக மாதிரி தெரியல, நம்ம தமிழ்நாட்டில் போய் மாஸ்க் கட்டலான்னு சொல்லி தான் வந்து பண்ணியிருக்காரு. விஜயெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவங்க என்ன பதில் தருவாங்க, அவங்க என்ன பதில் தருவாங்க, காத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ தான் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துலையும் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கிறாரு. டேய் உன் பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. அது எப்படிப்பா பிஜேபி ஆடுற ஸ்டேட்ஸ் மட்டும் நீ வந்து குறி வைக்கிற, காங்கிரஸ் ஆடுற ஸ்டேட்ஸில் மட்டும் நீ ஏன் போக மாட்டேங்கிறேன் ஜனங்க கேள்வி கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அபிஜித் தீப்கே தான் பதில் சொல்லணும். சொல்லுவார் நினைக்கிறேன், அவர் பின்னாடி யார் இருக்காங்கன்னு.